अमावास्य परमिणं जगाने पितरं गोत्रदाम तर्पयामि पितामहं गोत्रदाम तर्पयामि पितामहं तर्पयामि मातां गोत्रदाम तर्पयामि पितामहं गोत्रदाम तर्पयामि पितामहं गोत्रदाम तर्पयामि துரியோதனா என்ன மாமா பாண்டவர்கள் இன்றே கலப்பிலி கொடுத்து விட்டதாக ஒற்றன் வந்து சொல்லுகிறானே அமாவாசை இன்றா நாளையா நாளைதான் மாமா அமாவாசை சாஸ்திர வல்லுநன் சகாதேவன் வைத்த நாளிலே தப்பு இருக்குமா பாண்டவர்களுக்கு புத்தி கெட்டு போய்விட்டது இல்லாவிட்டால் இன்று பலி கொடுப்பார்களா நாளைதான் அமாவாசை நாளைக்குத்தான் பலி கொடுக்க வேண்டும் நாளைதான் நல்ல நாள் பாண்டவர்கள் கெட்ட காலத்திற்கு அவர்கள் புத்தியும் கெட்டு வருவதை பார் எப்படியோ யுத்தத்திற்கு தாம்பூலம் வாங்கி ஆகிவிட்டது அடுத்து நடக்க வேண்டியதை கவனிக்க வேண்டாமா யுத்த சாஸ்திர முறைப்படி இப்போது முதலில் தளபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் மகாவீரன் கர்ணன் தான் தளபதி துரியோதனா அவசரப்படாதே மகாவீரன் என்ற தகுதி மட்டும் அந்த பதவிக்கு போதாது வயது வேண்டுமா சந்தேகம் என்ன வயதானவர்களிடம் வில்லை கொடுத்தால் ஊன்றிக் கொண்டுதான் நடப்பார்கள் அதை உயர்த்தி பிடிக்க என் போன்ற இளம் காளையர்கள் தான் தேவை வெறும் அகந்தை உன் வார்த்தை தாத்தா கோபப்பட வேண்டாம் கர்ணன் சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது இல்லை திறந்த வழியில் பானங்களை பறக்க விடுவது ஒரு வான வேடிக்கை அதில் வீரம் இல்லை பெரும் கூச்சல் அது ஓயட்டும் வீரம் இருந்தால் எழுந்து என் எதிர் வரட்டும் கண்ணா மார் தட்டுவது வெறுப்பை வளர்ப்பதா அமர்ந்து விடு என் பேச்சு கேளுங்கள் கண்ணனை விட எத்தனையோ களம் கண்டு யுத்தத்தீரம் அறிந்தவர் பீஷ்மர் இதை எண்ணுங்கள் இதுதான் சரி தனிமையில் யானை பெரும் பலம் கொண்டதாயினும் மிருகவரி கொண்ட காட்டை கட்டியாள ராஜகுணம் கொண்ட சிம்மமே சிறப்பான பாடம் உள்ளது அதலின் யானையையும் அடக்கியாளும் சத்திரிய சிம்மம் ஒன்றுதான் களத்தை கட்டியாளத்தக்கது அதே போன்றவர் தனிநிகர் கொண்ட வீர பிரம்மச்சரிய பீஷ்மர் ஒருவரே ஆவர் ஆனை தளபதிக்கு ஒருவர் பிறப்பால் உயர்ந்தவர் அவரே நம் தலைவர் பிறப்பறியாது எங்கோ இடையில் முளைத்த புல்லுருவிகள் எவருமே எதிர்கொள்வார் இது என் எண்ணம் நண்பா எனக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரே ஈனத்தை சாபத்தை சொல்லி சபையை சமயத்தில் தந்தையப்படுத்துகிறார் ஒரு சந்தர்ப்பக்காரன் தாயின் பழியை மகன் சுமக்கிறேன் என் பாவம் இது என் செய்வேன் அம்மா கர்ணா மாவீரன் நீ எதற்கும் கலங்காதி என் நலவே உன் குறிக்கும் எதையும் பொறு உயரும் உன் பெருமை துரியோதனா பிதாமகர் பீஷ்மரே தளபதியாவான் நம் குலத்தந்தையை கௌரவிப்பது நமக்கு பெருமை அப்படியாகட்டும் தாத்தா பீஷ்மரே தளபதி இதோ வீரவாள் நன்றி மிக நன்றி சேனை தலைவரே இப்போதே 4 வகை சேனை தலைவர்களையும் தேர்ந்தெடுத்து நியமித்து விடலாம் அல்லவா ஆம் இப்பொழுதே நியமித்து விடுகிறேன் மகாஜனங்களே எந்தவித உதவியுமின்றி தனித்து நின்று போராடும் திறம் பெற்ற பெரும் வீரனே அதிரதனாக கொள்ளப்படுவார் அதன்படி பீஷ்மராகிய நான் துரோணாச்சாரியா அவர் மகன் மாவீரன் அஸ்வத்தாமன் ஆகிய நாங்கள் மூவருமே அதிரதர்களாகின்றோம் அடுத்து சல்லியன் வகதத்தன் பூரிஸ்ரவஸ் ஆகிய 3 பெரும் வீரர்களையும் ஒரு தேர் உதவி கொண்டு மட்டும் போர் புரியும் மகாரதர்களாக நியமிக்கிறேன் 100 பேர் துணை கொண்டு போர் புரியும் சமரதர்களாக கிருதவர்மன் கிருதலோச்சனன் கனகன் ஆகிய 3வரையும் நியமி படைப்பகுதியில் பெரும் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரியும் அர்த்தரதனாக கர்ணனை நியமிக்கிறேன் அர்த்தரதனானான் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரியும் கோழைகளில் ஒருவனானான் ஈஸ்வரே மற்ற நெஞ்சிலே துணிவிருந்தால் நீர் நியமித்த கேவலம் இந்த அர்த்தரதனோடு அதிரதனும் தளபதியுமாக வீற்றிருக்கும் நீர் நேருக்கு நேர் நின்று போர் புரியும் சொல்லுவதை கேள் வாரி முறையிலே கொடு சுயநலம் காரணமாக பழிதீர்த்துக் கொள்ள எண்ணும் நீர் தலைமைக்கு அருகதையுடையவர் தானா சத்தியம் உணர்ந்து சொல்லும் சத்தியம் எது என்பதை உணர எனக்குத்தான் தெரியும் அது பற்றி பேச உனக்கு அருகதை இல்லை நல்கி நாட்டாண்மை கொடுத்தால் பொது நலம் அழியும்
தம் வயிறு நிறையும். அதுபோல் தலைவர் நீ. நறுக்கித்தான் காரியமாற்றும் திறமை உண்டு. கர்ணா, இன்று நான் உன் தலைவன். மரியாதையாக இட்டபடி செய்து பணிந்து கிட. அன்பு வலையல்ல, உன் இரும்பு வலைக்குள் நான் சிக்கிக் கொண்டேன். என் செய்வேன். இந்த சபைக்கு வந்து கூறுகிறேன், பீஷ்மர் தலைமையேற்று நடத்தும் இப்போரில் நான் அத்தரதனாகவோ அதிரதனாகவோ கூட நிற்கப் போவதில்லை. அவர் இல்லாத களத்தில் தான் என் வீரம் எதிரிகளை கொல்லும், புல்லர்களை வெல்லும், என் நண்பனின் வெற்றி புகழையும் ஏந்திச் செல்லும். இந்த வாழின் மீது உறுதியிட்டு கூறுகிறேன், பீஷ்மர் உயிரோடு இருக்கும் வரை நான் போர்க்களம் புகிறேன். இது சத்தியம். கர்ணா, நண்பா, என்ன ஆயிற்று? அவரவர்கள் பாட அவர்களுக்கு, இடையில் என் பாடு இடிபாடாகிறது. இது எவருக்கேன் புரிகிறதா? நண்பன் முழக்கமா? பேசாதே. நான் 4ஆம் அவன் அந்த கிழக்கு சிங்கம் என்னை ஒதுக்கிய போது வாயடைத்து நின்ற நீ அவைத் தலைவனா, ஆளுகிடத்தக்க அரசனா? என் உயிர் உனக்கு வேண்டும், ஆனால் என் மானம் இழிவுபட வேண்டும். இப்படி ஒரு நட்பா நமக்குள்? என்ன என் விதி? என் கடமையும் நன்றியும் என்னையே அழித்துக் கொள்வதற்குத்தானா பயன்பட வேண்டும்? எல்லாம் அவள் செயல். என்னை பெற்றவள் அந்த நாசக்காரி என்னை அழித்தே இருந்தால் இப்படி நாயினும் நலிந்து நான் வாழ வேண்டி வருமா? தாய் என்ற புனிதத்தன்மைக்கே தீ வைத்துக் கொளுத்திய என் தாய் நரகத்தின் தலைமகளால் போகட்டும். என் வயிறு எறிவது என்னை சுமந்த வயிற்றையும் எரிக்கிறது. தயவு செய்து சாந்தம் கொள்ளுங்கள். நம் கோபம் நம்மையே அழிக்கும். நம்மை பேராபத்து சூழ்ந்துள்ள இந்நிலையில் அதுவே பெரும் தீங்கா. அண்ணா, அண்ணா, நட்பின் நலம் ஒன்றே வாழ்வென வாழும் தாங்கள் எங்கள் பொருட்டு எதையும் ஏற்க முன்னில்லுங்கள் அண்ணா. நீங்கள் உயர், அதனால் என்றும் உயர் இருக்கும். கர்ணா, ராஜமாதாவா, நான் செய்த தவம் குந்தி தேவியார் என்னை தேடி வந்தது. நாளெல்லாம் என் அப்பன் ஒளிக்கடவுளை வணங்கியதன் பலன் என் தாய் போல் என்று தாங்கள் எதிர்வந்தீர்கள். வாருங்கள், தங்கள் பாதம் பட என் குடில் புனிதம் பெறட்டும். வாருங்கள். என் மனைவி அழைக்கிறேன். வேண்டாம். எத்தனை காலம் உன்னை அறியாமல் இருந்து உன்னோடு தனித்திருந்து உரையாடி மகிழ வேண்டும். இரு மகனே, உண்ணவோ அருந்தவோ ஏதாகிலும் உன்னை காண உடல் குளிர்ந்தேன். உன்னோடு பேச பசித்தீரும். என்னிடம் எவ்வளவு பரிவு உங்களுக்கு! வந்தது முதல் உங்கள் ஆனந்த கண்ணீரும் வாய் நிறைந்த மங்கள சொற்களும் என் உடல் சிலிர்க்கிறது தாயே. அப்படியா கர்ணா? இந்த இதயம் இருக்கிறது, இது ஒரு அற்புதமான படைப்பு. பந்தங்களை ஒன்றின் மீது ஒன்று கொண்டுள்ள ஆசாபாசங்களை அறிவித்தின்று தானே நுகரும் ஒரு தனி சிறப்பு அதற்கு அதிகம். அது மட்டுமா? இன்பத்தை ஏற்க தூண்டுவதும், பிறகு துன்பமனாதி வெறுப்பதும், வெறுத்தது தவறு என பிறகு துடிப்பதும் என்னே அதனுடைய சபலம், என்னே அதனுடைய இரக்கத்தின் நுட்பம். நீ எதையோ நினைத்து சொல்வது போல் தோன்றுகிறது. என் நினைப்பு அது நிரந்தர வேதனை. முழுமையான லட்சணங்கள் அமைந்த உனக்கும் வேதனை என்றால் விதியின் கொடுமைதான் பொல்லாதது. இரக்கமில்லா இதயம் ஒரு பெண்ணுக்கு, அதிலும் தாய்க்கு, விதி என்று கூறி குற்றவாளிகள் தப்பிக்கலாம். ஆனால் இடிபட்டவன் தப்பிப்பது இயலுமா? சேய்க்கு தாய் செய்த துரோகம் கொடுமை. தாய்க்கும் இல்லை அம்மா இந்த நிலை. தாயே,
என்னை பாருங்கள் தாயே, என்னை பாருங்கள். என் கண் எரிகிறது, ரத்தம் கொதிக்கிறது, நரம்பு புடைக்கிறது, என் கரம் துடிக்கிறது. இது மகனுக்கு இயற்கை. அந்த தாய் எதிர்பட்டால் பழி. என் உயிரை உழவ வைத்து சிறுக சிறுக கொல்ல வைத்த அந்த தாயை மேலே சொல்லுதல் பாவமா, நரகமா? இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. வழி ஒன்றுதான் எனக்கு சொர்க்கம். புண்ணியம் செய்தவள பாவம் தாய். அவள் முன்னால் அழிக்கப்பட என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? அதை நீ செய்தால்தான் அவளுக்கும் மோட்சம், உனக்கும் சொர்க்கம். உன் தாயை சொன்னா நீ உன் சொல்லி நின்றும் பின்வாங்க மாட்டாயே. யார் அந்த தாய்? அறிந்தால் கூறுங்கள். அந்த தாய் எழுந்து சென்று நீ தேடி தெரிய வேண்டுமா? இதோ நான் தான் மகனே, நான் தான் உன் தாய். என் தாயின் பால் நான் கொண்டுள்ள ஆத்திரத்தை சாந்தப்படுத்த கையாளும் நூதன வழியா இது? அம்மா, தாயினத்திடம் உங்களுக்கு எவ்வளவு இரக்கம்! இது போன்ற ஒரு பெருநிதியை நான் தாயாக பெற அவ்வளவு பாக்கியம் செய்தவனா? ஐயோ, பாவத்திற்கெல்லாம் உறைவிடமான என்னை பற்றி எவ்வளவு உயர்ந்த எண்ணம் உனக்கு! கண்ணா, என்னை நம்பு. இந்த பாவிதான பாவம் தாய், இது சத்தியம். தாய், என் தாய் தர்மம், வீரம், அறிவு போன்ற மக்களை பெற்றெடுத்த தாங்களா என்னையும் பெற்றெடுத்த தாய்? நான் பிறந்த அன்றே என்னை பேழைக்கு வைத்து ஆற்றி நெறிந்தாய் என் தாய். தாங்கள் தானா அந்த தாய்? இதோ உன்னோடு நான் அனுப்பிய என் புடவை, ஓரிரவு முழுதும் உன்னையும் என்னையும் மூடி மறைத்திருந்த என் சேலை உன்னோடு துணை அனுப்பினேன். அம்மா, குழந்தையின் குரல் கேட்டேன். அம்மா, அன்று என் செவி சுவைத்த இன்பத்தை இன்று மீண்டும் சுவைத்தேன். அம்மா, அமுதமொழி, அழை, நான் இழந்திருந்த இன்பம் நிறுத்தாதே. அழை, அழை. அம்மா, மகனே, அம்மா, மகனே. அம்மா. செல்வமே, சூழ்நிலை அன்று என்னை பாதகியாக்கிவிட்டது. நாம் இருவரும் குற்றத்திற்குடையவர்கள் அல்ல. இதுவே உனக்கு கூற வேண்டிய சுருக்கம். வேறு விவரம் கேட்காது. எனக்கு விபரம் வேண்டாம், தாய்தான் வேண்டும். அம்மா, அம்மா, உங்களை தேடி தேடி எத்தனை நாள் எங்கெல்லாம் அலைந்தேன், எத்தனை விதமான சோதனைகள் நடத்தினேன். அந்த சோதனையிலே எத்தனை தாய்மார் இந்த சேலையை உடுத்த வந்து உடல் காந்த ஓடி மறைந்தனர். என் உருவம் உறைந்திருந்த உதிரம் எதுவன் அறியாமல் என் மனிதத்தன்மையை கூட இதுவரை இழந்திருந்தேன். தாயே, இந்தேனும் என்னை பெற்றெடுத்தாயே. அம்மா, இந்தேனும் என்னை பெற்றெடுத்தாயே. அதுபோதும் எனக்கு. அம்மா, உங்கள் வரை இறந்துவிட்ட என்னை மீண்டும் விரும்பி வந்தீர்களே, அதற்கு காணிக்கையாக நான் ஏதாவது தர வேண்டும். கேளுங்கள் தாயே, உங்கள் மகனிடம் ஏதாவது கேளுங்கள் தாயே. தம்பிமார்கள் ஐவருக்கும் உன்னவனான நீ அவர்களோடு ஒன்றாகி உயர வேண்டும். இனி துரியோதனர் கூட்டம் உன் எதிரியாக வேண்டும். இது சோதனை அம்மா, இது சோதனை. உயிரிலே உயர்ந்த நட்பை, நன்றியை கொண்டுவிடு என்று சொல்வது இது சோதனை. நம்மை நாம் அறியாத காலத்தில் அவர்கள் நட்பு கிடைத்தது. அறிந்த பிறகு நட்பை விட ரத்த பாசம் தானே உயர்வாக இருக்க வேண்டும். இது சரியான பேச்சா என் தாயே? இது சரியான பேச்சா? ரத்தவாசத்தை உடையவர்கள் என்னை மறந்திருந்த போது யாரோ ஒருவன் ரத்தவாசத்தை உடையவனாக என்னை ஆக்கிக் கொண்டானே, அவன் என் தெய்வம் அல்லவா? ஐயோ, மீண்டும் கொள்கிறது பாவம். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை புண்படுத்தும் எண்ணமில்லை. நான் சிரசிக்க விட்டு நடந்த காலையில் எனக்கு அரசு தந்தார். அரச மகளை மணக்க உதவினார். சரிவிகர் பதவி தந்து பல முன்னிலையில் எனக்கு தனி புகழ் பரவ உதவியாய் நின்றான். அத்தனையிலும் சிறப்பா இன்னொரு சம்பவம் கேளுங்கள் தாயே. ஒரு நாள்
நானும் அவன் மனைவி பானுமதியும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தோம். அவன் என் பின்வருவதை அறிந்த பானுமதி ஆட்டத்தை விட்டு எழுந்தாள். இதை அறியாத நான் அவள் மடியை பிடித்து இழுத்து விட்டேன். அவள் இடக்கட்சியான மேகலை அருந்து முத்துக்கள் சிதறின. பிறகென்ன? அவன் மனித தெய்வம் அம்மா, மனித தெய்வம். சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என கூறி முத்துக்களை பொறுக்க தலைப்பட்டான். தாயே, துரியோதனனுக்கு அவ்வளவு சிறப்பான குணமா? உலகத்துக்கு அவன் எப்படியோ, எனக்கு அவன் ஒருவன் தான் கடவுள். அந்த கடவுளை விட்டு இன்று கண்ட தம்பிகளை தேடி நான் வரலாமா தாயே? செய்நன்றி கொள்வதிலும் நரகம் வேறு உண்டா அம்மா? சொல்லுங்க, சொல்லுங்க. கர்ணா, உன் சத்திய நெறி பெற்று என்னையும் சிறப்பிக்கும். நீ அவனோடு இரு. ஆனா எனக்கு 2 வரம் கொடு. வரமா? உங்களுக்கா? என்னிடமிருந்தா? கேளுங்கள் தாயே, கேளுங்கள். உன்னால் உன் தம்பிமார்கள் அழிந்தார்கள் என்று இருக்கக்கூடாது. என் வரம் கொடு. இக்கட்டான நிலை. அம்மா, அர்ஜுனனை கொல்வதற்கென்றே என் உடலில் விஷ ஊசியை ஏற்றி ஏற்றி என்னை வளர்த்து வருகிறான் துரியோதனன். அவன் ஒருவனை தவிர மற்ற 4 வரையும் எந்த நிலையிலும் உங்கள் ஆணையாக நான் கொல்வதில்லை. இது சத்தியம். நான் அழிந்தால் அர்ஜுனனோடு 5, அர்ஜுனன் அழிந்தால் என்னோடு 5. ஆகவே என்றுமே உங்களுக்கு 5 குழந்தைகள் உண்டு தாயே. அதோடு திருப்திப்படுங்கள். மற்றொரு வரம், நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க கூடாது. திட்டமிட்ட வேலை. கடவுள் போன்று ஒரு துணைவன் காட்டிய வழி உங்களுக்கு இது. தர்மம் வெல்ல வேண்டும். அதற்கு இப்படியெல்லாம் நடைபெறத்தான் செய்யும். நான் மறுத்து என்ன பயன்? ஆகட்டும் தாயே, அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை 2ஆம் முறை பிரயோகிப்பதில்லை. இது சத்தியம். நீ வாழ வேண்டும். எனக்கு அந்த வரத்தை ஆண்டவன் அருளட்டும். அம்மா, எனக்கும் உங்களிடமிருந்து 2 வரம் வேண்டும். உனக்கு நான் வரம் தருவதா? அப்படி ஒரு பாக்கியமா எனக்கு? என்னப்பா, நான் சாகும் வரை நீங்கள் தான் என் தாய் என்பது இனியும் உலகுக்கு தெரியக்கூடாது. ஐயோ, இது என்ன மகனே கொடுமை. அம்மா, இப்போது இருக்கும் நிலையில் நான் தான் உங்கள் மகன் என்று தெரிந்தால் அதனால் எவ்வளவு பெரிய அனர்த்தங்கள் எல்லாம் விளையும். சற்று யோசித்து பாருங்கள். சத்தியம் செய்யுங்கள் தாயே. எல்லாம் அவன் செய்ய. அப்படியே ஆகட்டும். அடுத்த வரம். பிறப்புக்கு பிறகு என் தாயின் மடி மீது கிடக்கும் பாக்கியம் இன்று ஒரு முறைதானே எனக்கு கிட்டியது. அந்த பாக்கியம் மறுமுறையும் கிட்ட வேண்டும். தாயே, நான் இறந்த பிறகு உனக்கு இறப்பே கிடையாது. பொய்யுடம்பு என்றோ போகத்தானே வேண்டும். ஆகையால் நான் இறந்த பிறகு என்னை தங்கள் மடி மீது கிடத்தி மகனே மகனே என வானதர கூவி என்னை சூழ்ந்திருக்கும் பிறப்பறியா இருள் போக்க வேண்டும். இதுவே எனது 2வது வரம். இது என்ன வரம் அப்பா? என்னை கொல்லும் வரம். வாழ்வுக்கு புகழ் தராமல் சாவுக்கா நான் புகழ் தர வேண்டும்? அதுதானம்மா அழியா புகழ். இந்த வரம் தந்தேன் என்று கூறுங்கள் தாயே. ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். மகனே, தாயே, நான் வரட்டுமா? உங்கள் தாய். போரை துவக்கலாமா? யுத்தநாதன் எழுப்பட்டுமா? காண்டீபா, என்ன இது? பாசத்தால் மதிமயங்கி விடுகலங்க நின்று விட்டாய். வில்லை உயர்த்து, நாணேற்று. என்ன? அதோப்பா, எதிரில் இருப்பவர்கள் யார்? ரத்த பாசம் கொண்ட என் குலப்பெரியோர், உறவினர், வித்தை தந்த குருமா,
நட்பு நிறைந்த நண்பர், அன்பு கொண்ட மக்கள், அவர்களோடு யுத்தமா? நம்மை நாமே நாசப்படுத்திக் கொள்ள இப்படி ஒரு சண்டை அவசியமா? என்ன அநியாயம்! இது தர்மமா? நீதியா? அரசுக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஒருவரை ஒருவர் அடிப்பதா? வேண்டாம் வேண்டாம், என் தசை ஆடுகிறது, நாடி நரம்பெல்லாம் நாடி தளர்கிறது, எண்ணம் இழுத்து தாக்கி திரிக்கிறது. வேண்டுமானா உலகை நீயே அடித்துக்கொள், எப்படியும் என் தலைச்சுமையாய் அமைய வேண்டாம். நான் போகிறேன். பார்த்திவா, பாசம் பந்தம் என்ற மயக்கம் விடு. அறம் தழைக்க மனிதன் கர்மம் செய்ய கடமைப்பட்டவன். அதன் பலாபலன் அவனுக்குரியதல்ல, அவை கர்ம வீரனை பாதிப்பதும் இல்லை. இந்த உபதேசத்தின் வழி நடப்பதே உன் கடன். எடுவில்லை, தொடு கணையை. இல்லை மதுசூதனா, இல்லை. பீஷ்மரையும் துரோணரையும் எப்படி நம்புகளால் எதிர்ப்பேன்? வணக்கத்திற்குரியவர்களை மரணத்தில் அழுத்துவது வீரர்களுக்கு அழகன்று. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமெய்தாது, மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், தீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வென்றுதான் தீரும் ஓர் நாள். கண்ணா, உனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு உன்னைத்தான் தெரியும், பரந்தாமனைத்தான் தெரியும். நீயா என்னை இந்த பாவத்திற்கு தூண்டுவது? என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனவென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய், காண்டீபம் நழுவ விட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். துணிந்து நில் தர்மம் வாழ. ஆனால் சொல்லப் போகிறவன் நான் அல்லவா? அந்த படியில் நான் எனக்கல்லவா? அண்ணன் காட்டிய வழி என்று நீ எண்ணியதை நான் செய்துவிட்டான். அதனால் வரும் பாவப்பலனை யார் சுமப்பது? இந்த கொலைக்கு நீ உடந்தையாவாயா? சொல் சொல். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ.
நமக்கு? என்ன என்ன சஞ்சயா? இதுவரை யுத்தம் நடந்த 10 நாட்களில் ஏற்பட்ட சேதத்துக்கெல்லாம் சிகரம் வைத்தா போல் நமது பிதாமகர் வீர பீஷ்மர் இன்று களத்திலே சாய்ந்து விட்டார். வலுமிக்க வீரசிங்கம் வீழ்ந்ததா? குலத்தலைவன் என்றோ குருவென்றோ கூட எண்ணாமல் அந்த துஷ்டன் அநீதி செய்து விட்டானே, அநீதி செய்து விட்டானே. ஐயோ, வீரமாமலை சாய்ந்ததா? வீரத்தின் விளைநிலம் தல்சாகி போனதா? சிங்கமே, பகைகுணத்தால் உங்களோடு துணை நில்லாமல் புல்லர்களின் கையோங்க நம்முள் புறையோட செய்து விட்டேனே, என்னை மன்னித்து விடுங்கள். கர்ணா, விதி மதியை மறைத்து விட்டது, சென்றதை மற. வீரனே, உன்னை நான் ஒதுக்கியதன் உள்நோக்கம் நீ அறிய மாட்டாய். மகாரதி கர்ணன் என்ற மதிப்புக்குரியவன் நீ. உன்னை வெல்ல வல்லவன் யாரும் இல்லை. எத்தனை பேர் இறப்பினும் எனக்கு கவலையும் இல்லை. ஒரு சூது மரியாத இந்த துரியோதரனை கடைசி வரை உடனிருந்து காத்து தர வேண்டும் என்பதற்கே உன்னை தனியாக ஒதுக்கி வைத்தேன். வீரன் அல்லவா நான்? வீரத்தை வீரம் இழிவுபடுத்துமா கர்ணா? ஆழ புதைந்து கிடக்கும் முத்தை நிறையாது மேல்மிதக்கும் நத்தையை பொறுக்கியவன் நான். கடவுளை குறைத்து மதித்து விட்டேன், என்னை மன்னித்து ஆசி கூறுங்கள். என்றும் உண்டு துரியோதனா. தாத்தா, கர்ணா, பீஷ்மருக்கு பிறகு கர்ணன் களம்புக வருவானே, அவன் வருகையால் என்னென்ன விளையும் என்பதை என்னால் எண்ணி பார்க்கவே முடியவில்லையே. கவலையே வேண்டாம் தேவி, தர்மமே ஜெயபுரம். தாயிட்ட பொட்டு எதிரிகளை தாயிட்டு ஊறும், தந்தையின் எருவியை நிறம் காட்டும் செம்பொட்டு, தலைவர்களை எரிக்கும் பசுத்தி சிவனார் பூச திருநீராக்கும். அதனால் என் வீரம் கடவுளால் பாடுவரை கட்சி. மதிமுகம் கொண்டவரே, நீ பெற்ற மகனை பார்த்து நிலா ஒரு சூரியனை பெற்றது என்ற ஒரு புது பேச்சு நாடெங்கும் பரவும் பார். நான் இளம் தந்தை என்று உலகம் என்னை மதிக்கும் கேள். மகனே, போரிலே நீ ஒரு வேங்கை. ஆமா, சிங்கமன் அது தாங்கள். அம்மா, நீ புகழ வேண்டுவது என்னை, அப்பாவை அல்ல. வைரம் பாய்ந்த மரத்திற்கு உரம் தேவையில்லையே. சரியாக சொன்னாய் மகனே. என்றும் ஒன்று மட்டும் நினைவு கொள், வேங்கையை நோக்கி ஈட்டி வரும் எது எங்கே எங்கே என ஈட்டி வந்த திசையை நோக்கி பாயும். மறையீட்டி வரும் எது சென்று அதையும் ஏந்தி இறக்கும். உயிருக்கு பயந்து ஓடிவிடாது. காரணம் மான உணர்வு. அதைவிட உனக்கு உயர்ந்த அறிவு. இதை மட்டும் மறந்து விடாதே. என்றும் மானம் பெரிது, மற்றது சிறிது. புறம்பாட்டுதல் என் இனவை உள்ளவருக்கும் பின்னவருக்கும் வீரம். அதை அறியே, கவலை வேண்டாம் அப்பா. ஆஹா, என்னை காத்தான் என் மகன். சுபா, புருஷா, திரும்ப மகனே. கர்ணா, சண்டைக்கு ஏன் வந்தாய்? சாவதற்கா? பீமா, சாப்பாட்டு ராமா, இதுவா உனக்கு இடம்? அறிவு உன்னை அழைக்கிறது. இறங்கி வா.
வாழ்ந்தார்கள் என்று இருக்கக்கூடாது. என் தவறும் கூட விளைத்து இப்போதாவது புரிந்ததா? உனது இடம் சமையலறை. பிரபு, நமது இளவரசர் பிரமாணமாக சண்டை போடுகிறார். அப்படியா? அந்த பொடியன் பிரமாதப்படுத்துகிறானே. விஷசேனம் நகுலனை கொன்றுவிடும். மகனே, வீரத்தை காண ஓடோடி வந்தேனே, நீ மடிந்து விட்டாயா? என் வேங்கை வீண்டு விட்டதா? அர்ஜுனா, அதர்மக்காரா, நீ ஒரு பேடி. சிசுவை கொல்வதுதானா உன் தர்மம்? கர்ணா, நீயா தர்மத்தை பற்றி பேசுவது? என் மகன் குழந்தை அபிமன்யுவை கொன்றபோது உங்கள் தர்மம் எங்கே போனது? அர்ஜுனா, உன்னை நான் விடப் போவதில்லையடா. போய்விட்டாயடா மகனே, மகனே. விஷசேனா, என் கண்ணே, நீ இல்லாமல் நான் எப்படியடா இருப்பேன்? தெய்வமே, இது என்ன கொடுமை! தாயிருக்க கன்றை பறிப்பதா? கடவுளே, கடவுளே! தளிர்மேனி இளங்குருத்து முகம் கண்டு அரக்கனும் இரக்கம் கொள்வான். அதனிலும் கொடியவன் அர்ஜுனன் என் மகனின் உயிர் குடித்தான். நெஞ்சில் வீரவடி ஏந்தி வீழ்ந்தவன் சிங்கக்கன்று புகழேந்தி சொர்க்கம் புகும். அறம் மறந்து சிசுவை அழித்த கோழையை நான் அழிக்க அவன் உயிர் நரகம் புகும். கவலை விடுத்து சுதா. ஐயோ, இது நீங்கள் யாரை அழித்து எனக்கு என்ன? என் மகனை இறக்க விட்டீர்களே. மகன் இறந்தான். எழுந்து என் முகம் பார். மகனை குருதியின் மீது குருதியிட்டு கூறுகிறேன். அவர்கள் புலவழிச்சியில் பழுதீர்த்து இழப்பு கீடு செய்வேன். அர்ஜுனா, அர்ஜுனா, உன்னை அழைத்து விடுகிறேன், உன்னை அழைத்து விடுகிறேன். மகாவீர சல்லியனை வணங்கி வேண்டிக் கொள்ளுகிறேன்.
இன்று ஒரு நாள் மட்டும் நீர் கர்ணனுக்கு தேரோட்ட வேண்டும். என்ன ஒரு தேரோட்டிக்கு நாம் தேரோட்டியா? துரியோதனா, என்னை பற்றி என்ன நினைப்பு உனக்கு? மன்னிக்க வேண்டும். இப்படி தங்களை குறைப்பதாகாது, பெருமைப்படுத்துவதாக. பார்த்தனுக்கு சாரதியா சகல சக்தி படைத்த கிருஷ்ணன் அல்லவா? அவனுக்கு நிகராக நீர் நமக்கு மறுக்காமல் புறப்படும். முது சாதுரியம் கர்ணனுக்கு வெற்றியையும் அர்ஜுனனுக்கு அழிவையும் தர வேண்டும். எப்படியோ நீ வாழ வேண்டும். ஆகட்டும். நேரம் வீணை நீடிக்கிற நாகாஸ்திரத்தை கொடுத்து அர்ஜுனனை தாய்த்துகிறோம். அவர் மார்புக்கு குறிவை. மார்பிலே வீர புண்ணேந்தி வீழ்ந்தார் என்ற பெயருக்கு இடம் தரையில் கழுத்தில் விடும் ஒரே அடியில் தலைமையில் உடனேறாக சிதற வேண்டும். இதர இடமானால் துணி துடித்து துன்பப்பட்டு இறப்பான். இந்த இருந்தாலும் வீரன் அல்லவா அவன். வீரனுக்கு அந்த அவதி வேண்டாம். உன் எண்ணம் சரியில்லை. என் சொல்கே சொல்லியா? தேரோட்டுவது உன் வேலை. என் சொல்லுக்கு நீ வா, உன் சொல்லுக்கு நான் அல்ல. உனக்கு பணி செய்ய வந்தேனே. ஆகாசுரமின் கழுத்துக்கு வருகிறது. கிருஷ்ணா, பயப்படாது. மைத்துனா, குளித்தேன். நீயே எனக்கு என்றும் துணை. தலைக்கு வந்தது தலை முடியோடு சென்றது. இனி உனக்கு எதிலும் வெற்றி. தானன்று அகந்தை உன் வெற்றியை குலைத்தது. அதோ திரும்பி வரும் அதிக அஸ்திரத்தை ஏந்தி மீண்டும் அவன் நெஞ்சை துளைக்க விடு. அர்ஜுனன், நீ ஒரு முறைக்குமே மறுமுறை பிரயோகிக்க கூடாது. அண்ணா, மகா கல்வினி, நான் சொல்லுகளை செய்துவிட்டால் அது உனக்கு ஒரு குறைவா? சரியா? என் கடமை எனக்கு தெரியும். இடைமறித்து என்னை வதை செய்யாது. நடத்தி விடு. மதம் ஏன் நின்று விட்டது? தேக்கால் தரையில் ஆழ பதிந்து விட்டது. கீழே தோல் கொடுத்து தூக்கி நிறுத்து. அது எந்த அலையில்? ரதசாரதி, ரதம் இப்போது ஓட வேண்டும். ஓட்டுபவன் நான். ஓட வேண்டுவது குதிரை. ஓட்டுகிறேன். அது ஓடினால் ஓடட்டும். துரோகி, உடனிருந்து சதி செய்வதுதான் உன் குணம். இறப்பே. ஆனால் இந்த ஈன உரைக்கேடி இனி உனக்கும் எனக்கும் ஒருபோதும் உருவத்தை நான். நீ உண்டு, உன் வழி உண்டு, என் வழி எனக்கும். நான் சொல்கிறேன். போ புல்லுருவி, புல்லுருவி, போ. இதுதான் சமயம். விடு பானங்கள். என்ன அதிசயம்! எல்லையற்ற பாயும் என் கரங்கள் வலுவிழந்த மலனாக மாற காரணம்? தருமம் அவன் தலையை காக்கிறது. படைத்தவன் வலுவும் அதன் முன் பலிக்காது. நிறுத்துவன் சரத்தை. வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா,
வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணன் பணி செய்ய உன்னடி பணிவானடா. கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. கர்ணா, பஞ்சகன் கண்ணனடா. கர்ணா, பஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. ஐயோ, தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே. யாசிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவி ஆகிவிட்டேனே. யாச்சகமா, பெரிய ஏது வேண்டும்? என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம். இப்போது உயிர் ஒன்றுதான் இருக்கிறது. அது வேண்டுமா? இல்லை என்றேன் என்ற சொல் வராமல் இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் போதும் எனக்கு பெருமை வரச் செய்யுங்கள். நீ செய்த தர்மத்தின் பலனையெல்லாம் எனக்கு தாரி வார்த்து கொடுத்து விடு, அது போதும். ஆஹா, எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினீர். பெரிய தர்ம பலன் எனது உயிர், இரத்த பலன் எனது உடல். உடலால் தாரை வார்த்து உயிரை உமக்களிக்கிறேன். நான் செய்த தர்ம பலன்கள் எல்லாம் நீர் பெறுகிறேன். கர்ணா, அழியா புகழோடு முக்தியும் பெறுவாய் நீ. எனக்கு முக்தியும் சித்திக்கும் என்று அருள் புரியும் நீர் யார்? நானா? வா. லோகநாயகா, உன் கருணைதானா என்னை ஆட்கொண்டது. யாருக்கும் கிட்டாத பெரும் பேரு எனக்கு. அர்ஜுனா, இப்போது தொடுவன் பாணத்தை. கர்ணன் முடிந்து விடுவான்.
நகுலா நகுலா என்ன இது அம்மாவின் குரல் கேட்கிறதே இறந்தது அர்ஜுனனா அல்லது கர்ணனா? கர்ணனே சந்தேகமே இல்லை அண்ணா. ஏன் அம்மா மகனே மகனே என்று அழ வேண்டும்? என்னம்மா இது? என் மகன் எல்லோருக்கும் மூத்தவன். வந்தவங்களை பிழைத்து வைக்கும் தன் உயிரை தந்த என் உன்மகன் என்ன கொடுமையப்பா இது? உடன் பிறந்தவரை அதிலும் அனைவருக்கும் முன் வந்தவரையா நான் அடித்தேன். எதிரில் மாவீரனை கண்ட போதெல்லாம் பன்முறை அண்ணன் போல் எனக்கு காட்சி தந்தான். கிருஷ்ணா கிருஷ்ணா பஞ்சகின்றி உன்னாலல்லவா அந்த உத்தவரை நான் கொண்டேன். நான் கொண்டேன் என்று ஏன் நீ வீணில் மாறுதட்டிக் கொள்கிறாய்? உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்னாலேயே 6 பேர் அவனை கொன்று விட்டார்களே. என்ன சொல்லுங்க? ஆமாம், நடந்ததைத்தான் சொல்கிறேன். முதலில் கர்ணனது கவச குண்டலங்களை இந்திரன் யாசித்து கவர்ந்து சென்றான். 2வது, பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பயன் தராது போகட்டும் என்று பரசுராமர் சபித்து விட்டார். 3வது, கர்ணனால் மகனை இழந்த ஓர் அந்தணர் சமயத்தில் தேர் ஓடாது நிற்கட்டும் என்று சாபமிட்டு பழி தீர்த்தார். 4வது, நாகாஸ்திரத்தை உன் மீது 2ஆம் முறை விடக்கூடாதென உன் தாய் குந்தி வரம் பெற்றார். 5வது, சல்லியன் தேரை நடுவழியில் நிறுத்திவிட்டு போய்விட்டான். 6வது, தேரை கீழ் அழுத்தி நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் நான் தடுத்து விட்டேன். ஆக 6 பேர் உன்னை காத்து அவனை ஏற்கனவே கொன்றுவிட்டது. கடைசியாக செத்த பாம்பை நீ அடித்துவிட்டு நான் தான் கொண்டேன் என்று வீராப்பு பேசுகிறாய். பாவம் பழி என்று பதறுகிறாய். போயிட்டாயா கர்ணா? இதுவரை தேர்ந்திருந்தது போல் இறப்பிலும் இருவரும் சேர்ந்து இறப்பதன்றோ நட்பு. ஆனா செயற்கரிய நரமனான் செய்த நீ பிறகுக்கரிய இடமல்லவா பெற்றிருப்பாய். கடையன்னார் நான் இறப்பிலும் நீ அடைந்திருக்கும் வீடு நான் இருக்க இடம் தருமா? ஐயோ என்னை விட்டு போய்விட்டதா? பாருங்களப்பா, என் கடவுள் தரையில் வீழ்ந்து கிடப்பதை பாருங்கள். பார்த்து நன்றாக புரிந்து போங்களப்பா. நீங்கள் விரும்பாத உங்கள் மகனை மண்ணில் வாழ மாட்டார். அத்தா, நீங்களும் உங்கள் மகனும் சென்ற இடத்திற்கு என்னையும் அழைத்து செல்லுங்கள். அத்தா அத்தா அத்தா. கர்ணா கர்ணா, தம்பிமாரை வரும் தாழ்படியில் நீ முடிசூடி உலகாள வேண்டும் என கனவு கண்டிருந்தேன். நீ ஏனம்மா அழுகிறாய்? 5 பிள்ளைகளை மலை போல் வைத்துக் கொண்டு இப்படி கண்ணீர் வடிப்பதும் முன் போன்ற தாய்க்கு தகுமா? எனக்கென உலகில் இருந்த ஒரே மகனையும் இழந்து தவிக்கும் நான் அல்லவோ அழ வேண்டியவள். எல்லோரும் சேர்ந்து என் மகனை கொன்று விட்டீர்களே. உங்களுக்கு புகழ் உண்டா, மோட்சம் உண்டா, விமோசனம் உண்டா? தாங்கள் யாரம்மா? தர்ம தேவதே, தர்மத்திற்கென ஒரே மகன் அவதரித்திருந்தான். அவன் தோன்றியதில் தர்மம் தழைத்ததே என தாய் நான் பூரித்திருந்தேனே. கிருஷ்ணா கிருஷ்ணா, அவனையும் வாழவிடாது எத்தனையோ சரி செய்து உன் வேலையை முடித்துக் கொண்டாய். கருணை கடவுளுக்கு இது அடுக்குமா? கிருஷ்ணா, நீ வாழ்வாயா? தர்மமாதா, அறமறிந்த நீயும் பிறர் போல் புலம்புதல் நீதியா? என் செயல் விதிமாறி அமையுமா? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.